Hi, BCom Financial Management Capital Structure சாப்டரில் மோடி கிளானி மில்லர் அப்ரோச் இப்போ பார்க்க போகிறோம். அதில் 48th சம் பார்க்கலாம். மேரி லிமிடெட் ஹேஸ் earnings before interest and tax of rupees 30 lakh and 40% interest rate. It is required rate of return on equity in the absence of borrowing is 18%. In the absence of personal tax, what is the value of company in MM world with no leverage, with rupees 40 lakh in debt, with 70 lakh in debt. ஸோ இது வந்து எம்எம் அப்ரோச்சில் இந்த 3 சப்டிவிஷனுக்கும் சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா V is equal to EAT divided by KE. இதுதான் வந்து நம்மளுடைய ஃபார்முலா. ஸோ இப்போ வந்து அதுக்கு எனக்கு EAT தெரிஞ்சுக்கணும். ஸோ EAT எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா EBIT அந்த மாதிரி அந்த ஃபார்மேட்டில் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி பண்ணணும். EBIT வந்து கொஷனில் 30 lakhs கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட்டை பற்றி எதுவுமே கொடுக்கல. ஸோ அதனால் நான் எதுவுமே போட்டுக்கல. இது அப்படியே வந்து கீழே வந்து ப்ராட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து டேக்ஸ் நெக்ஸ்ட் கண்டுபிடிப்போம். ஸோ இது வந்துட்டு EBTயாக இருக்கும். இப்போ டேக்ஸ் கண்டுபிடிப்போம். 40% டேக்ஸ்ன்னு கொஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த அமௌண்ட்டில் 40% போட்டோம் அப்படின்னா 12 lakh வரும். ஸோ இப்போ கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் என்னுடைய EAT. இப்போது இந்த ஃபார்முலாவில் EAT எனக்கு கிடச்சிருச்சு. KE வந்து கொஷின்லேயே அவங்க கொடுத்துருக்காங்க 16%ன்னு. அப்போ இதை வந்து போட்டுடலாம். V is equals to 18 lakh divided by 16% நான் டெசிமலாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் 0.16ன்னு. ஸோ கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து 1C கிடைக்கும். இந்த வேல்யூ ஆஃப் த ஃபர்ம். நெக்ஸ்ட்டு வென் டெப்ட் இஸ் லிவர்ட் ஆஃப் 40 lakhs அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு எப்படி என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா V is equal to வேல்யூ ஆஃப் லிவர்டு ஃபர்ம் ப்ளஸ் டேக்ஸ் இன்டூ டெப்ட். ஸோ வேல்யூ ஆஃப் த லிவர்டு ஃபர்ம் அப்படின்றது என்னதுன்னா இந்த இதுதான் வந்து வேல்யூ ஆஃப் தி இதான் வந்துட்டு வேல்யூ ஆஃப் தி லிவர்டு ஃபர்ம் ப்ளஸ் டேக்ஸ் வந்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 40%ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு நான் வந்து டெசிமலில் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ 0.40 அப்படின்னு டேக்ஸ் ஆகிடுது இன்டூ 40 lakhsக்கு பண்ணுறதுனால 40 lakhs அப்படின்னு போடுறோம். இதை எவாலுவேட் பண்ணணும். 0.40வையும் 40 lakhையும் பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு 16 lakh வரும். இது அப்படியே வந்துட்டு கீழே அதாவது கேரி டவுன் பண்ணிக்கிறோம். இப்போ இது ரெண்டுத்தையுமே சம் அப் பண்ணுனா 1.16C வரும். நெக்ஸ்ட்டு இப்போ ரெண்டு சப்டிவிஷனுக்கு போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷனுக்கு வந்துட்டு நம்ம ஆன்சர் பண்ணணும். வென் டிபென்ச்சர் அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா வித் rupees 70 lakh in debt. 70 lakh டிபென்ச்சராக இருந்துச்சுன்னா என்ன கண்டுபிடிங்க. வென் டிபென்ச்சர் வந்துட்டு 70 lakh அப்படின்னு சொல்லியிருக்காங்க. V is equal to இதே ஃபார்முலாவில் தான் நம்ம போட போகிறோம். இதே ஃபார்முலா இதே ஃபார்மேட் தான். 1C ப்ளஸ் அந்த டேக்ஸ் ரேட்டை வந்துட்டு கன்வர்ஷன் பண்ணியிருக்கோம் இன்டூ இங்கே வந்து அவங்க 40 lakhsன்றதுனால நம்ம 40 lakhs போட்டோம். இங்கே அவங்க 70 lakhs கொடுத்துருக்காங்க, 70 lakhs அப்படின்னு போட்டுக்கிறோம். இப்போ இதை வந்து இவாலுவேட் பண்ணிவிட்டு 28 lakh வருது. இது ரெண்டையும் சம்மா பண்ணோம் அப்படின்னா 1.28C வருது. ஸோ அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். இது வந்து MM அப்ரோச்சில் ப்ராப்ளம், ஈஸி ப்ராப்ளம் தான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.